ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு தோசை தான் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான சுண்டக்காய் தோசை. சுண்டக்காவ ஒண்ணு குத்தலா இடிச்சுக்கோங்க. ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க. இடிச்சுக்கிட்டு இப்போ ஒரு வாணலியில எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு போடுங்க. தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சு வந்ததும் நாம இடிச்சு வச்சிருக்கிற சுண்டக்காய் இருக்கு இல்லையா? அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு ஆற அளவுக்கு க்ரன்ச்சியாக ஆற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் கொஞ்சம் இருக்கிற கசப்புத்தன்மை கூட போகும் எண்ணெயில் வதக்கிறதுனால. அதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. உப்பு தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இந்த காயில் கொஞ்சம் உப்பு இருக்கணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வதக்கி வச்ச சுண்டைக்காவை நான் பண்ணுற மாதிரி மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை வாக்கும் போதும் மேலே பொடி தோசை தூவுற மாதிரி சில பேரும் இப்படி தூவுவாங்க. கலந்து வச்ச சுண்டைக்காயோட இருக்கிற தோசை மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பச்சை சுண்டைக்காய் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கால்சியம், மெக்னீஷியம்லேருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து ஆஸ்மாலேருந்து எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல அருமருந்து சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பற்றின நிறைய பெனிஃபிட்ஸை என்னோட பிளாக்ல போடுறேன். அதில் போய் படிச்சுக்கோங்க. நிறைய இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ இந்த சுண்டைக்காவை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். இல்லை வாரத்தில் 2 நாளாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டான சுண்டைக்காய் தோசை ரெடி. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சா கூட அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்து அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.